அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டிலே, இந்த கடைசி வாரங்களிலே, இந்த மாதத்திலே நம்மை உடன் பங்காளியாய் இருப்பதை குறித்து அதிகமாய் பேசிக்கொண்டே வருகிறார். கடந்த 3-4 வாரங்களாக நம்ம இதைத்தான் தியானிக்கிறோம். இன்றைக்கும் நான் அதையே உங்களுக்கு சொல்லி முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எபேசியர் 3:3, 3 யோவான் 1:8, இந்த 3 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த 3 வசனங்களிலே ஆண்டவர் நாம் எல்லாரும் அவருடைய சுதந்திரர், நாம் எல்லாரும் அவருடைய உடன் பங்காளி, நாம் எல்லாரும் அவருடைய உடன் வேலையாட்கள் என்று சொல்லி 3 விதமான காரியத்தை நாம் அங்கே தியானித்தோம். நான் உங்களோடு கூட உடன் பங்காளியை குறித்து அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் எதற்காக என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளை நம்ம என்ன செய்யணும், மோல்டு பண்ணி நம்மளை நம்ம அதோடு மெர்ஜ் பண்ணி நம்ம அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாய் நாம் எல்லாரும் இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உடன் பங்காளி என்பது அதுதான், பார்ட்னர்ஷிப். நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவன் ஏஜி சபையோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா இதில் நான் மட்டும் வேலை செய்யக்கூடாது, நீங்களும் வேலை செய்யணும். நீங்களும் எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுகிறது எதற்கு என்றால் ஒரே ஒரு நோக்கம்தான், நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே தேவைகள் எவ்வளவு வருகிறது, நிவர்த்தி ஆகிறது என்பதல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு வேலை செய்கிறோங்கிறது தான் முக்கியம். ஆமென். அப்படின்னா ஆண்டவர் என்னை போஷிக்காமல் விட்டுட்டாரா, என்னை வழி நடத்தாமல் விட்டுட்டாரா, எனக்கு எதுவும் தராமல் விட்டுட்டாரா? அவர் நடத்துகிற பாதை ஆச்சரிய விதமாய் இருப்பதை நான் ஒவ்வொரு முறையும் உணர்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவதற்கு, உடன் பங்காளிகளாய் வருவதற்கு உங்களை நீங்கள் இன்வால்வ்மெண்ட் பண்ணி கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செயல்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். வேதத்தில் பல உதாரணங்களை நான் சொல்லிவிட்டேன். ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து பவுல் வரைக்கும் என்ன செய்தார்கள், எப்படிப்பட்ட உடன்படிக்கையில் இருந்தார்கள், எப்படி அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்தார் என்பதை சொல்லி நீங்களும் அதுபோல ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வர வேண்டும். இந்த உடன் பங்காளியாய் கர்த்தரிடத்தில் மாறி இந்த ஆண்டு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எல்லாரும் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு தீர்மானம் வேண்டும். சில வேளையில் நமக்கு ஏற்றார் போல சில சூழ்நிலைகள் அமையாதது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தரை சார்ந்து நாம் செய்ய பழகும்போது கர்த்தர் நமக்கு அதை உதவி செய்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய உடன் பங்காளித்துவத்தில் வரும் பொழுது நமக்கு எப்போதுமே எது பிடிக்கும்னா, நம்ம காயப்படாமல், நம்ம வேதனைப்படாமல், நம்ம வேர்வை சிந்தாமல், நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஏதாவது நடக்கும்னா ஓகேன்றோம். எதுவுமே செய்யாமல் எல்லாம் லாபகமாக எந்த வேலையும் செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா எல்லாருக்குமே என்னதுதான், அது சந்தோஷந்தான். யாரும் அப்படி வேண்டான்னு சொல்ல மாட்டோம், அந்த அனுபவத்தை தவிர்க்க மாட்டோம். அப்படி ஒரு அனுபவம் கிடைத்தால் சந்தோஷமாக என்ன செய்வோம், என்ஜாய் பண்ணுவோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பாடுபடுவதற்கும் ஒரு சூழ்நிலை வந்தால் பாடுபடுவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிற உடன் பங்காளியாய் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பாடாக நாம் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பாடுகளின் நடுவிலே நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரோடு சரியான உடன் பங்காளித்துவத்தில் இருக்கிறோமா? அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட உணர்த்துகிறது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இன்றைக்கு 2 விதமான பங்காளித்துவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் என்ன பங்காளித்துவத்தை பார்த்தோம்? வாக்குத்தத்தத்தின் பங்காளி, அதுக்கு பிறகு சுவிசேஷத்தின் பங்காளி, அப்புறம் ஒலிவ மரத்தின் உடன் பங்காளி, ஒலிவ மரத்தின் உடன் பங்காளி. இன்றைக்கு பாடுகளுக்கு பங்காளியாய் மாறவும் மகிமைக்கு பங்காளியாய் மாறவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா.
நாம் இங்கே இந்த உலகத்தில் படுகிற பாடுகளை வைத்து ஒரு தீர்மானத்துக்குள் வரக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம். பாடுபடுற இடத்துல அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? ரெடியா? சத்தமாக சொல்லுங்க. மகிமை ஆயத்தமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ளவர்களுக்கு மகிமை வேண்டும், ஆனால் என்ன வேண்டாம்? பாடு வேண்டாம். ஆனால் நமக்கு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டபடியால் அந்த பாடுகளின் காரியத்தை நான் சிந்தையிலே ஆயுதமாக தரித்து கொண்டிருக்கிறேன் என்று 1 பேதுரு 4:1 சொல்லுகிறது. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆமென் எப்படி தரித்து கொள்ளணுமா? ஆயுதமாக. இந்த 1 பேதுரு 4 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த முதல் வசனத்தில் இருந்தே சொல்லப்படுகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். அந்த மாம்சத்தில் பாடுபட்ட காரியத்தை, அப்படிப்பட்ட சிந்தையை எப்படி வச்சுக்கணுமா? ஆயுதமாய் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், மகிமைக்கு போகும் பொழுது பாடுகளை சகித்தவர்கள் போகும்போது தடுக்க யாரும் இல்லை. காரணம், இந்த மகிமைக்கு நான் தகுதி அடையும்படி ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன்? பாடுபட்டேன். நான் பாடுகளை அனுபவித்து விட்டேன். இந்த உலக வாழ்வு பாடு நிறைந்தது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க? பாடு நிறைந்தது. இந்த உலகத்தில் பாடுகளே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. வசதியாக இருந்தாலும் வசதிக்கு ஏற்ப அவங்களுக்கும் என்ன உண்டு? பாடுகள் உண்டு. ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் பாடுகள் உண்டு. இந்த உலகத்தில் பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாடிலிருந்து தப்பிக்க நினைக்கிறார்களே ஒழிய பாடுகளுக்கு ஊடாக செல்ல நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. பாடுகளுக்கு ஊடாக செல்ல வேண்டும். பாடுகள் நமக்கு ஏற்படுவது சில அனுபவங்களை என்ன செய்யும்? கொண்டு வரும். சில பிரச்சனைகள் நமக்கு வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிரச்சனையை யார்ட்டையாவது சிலர்கிட்ட சொன்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, உன் பிரச்சனையை கேட்டு எனக்கு தலையே என்ன செய்யுது? சுற்றுது. ஆனால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிட்டா, அந்த பிரச்சனைகள் இருந்தால் நமக்கு ஒரு தடவையும் சுற்றலை. பிரச்சனைகள் இருந்தால் நமக்கு ஒரு தடவை கூட தலை சுற்றலை. ஆனால் நம்ம பிரச்சனையை கேட்குற ஆளுக்கு என்ன செய்யுது? தலை சுற்றுதுங்க. எப்படிங்க சமாளிச்சிங்க? அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ இயேசுவுக்கு அந்த பாடு மரணம் வருகிற அந்த சூழ்நிலை வந்த பொழுது அவர் பாடுபடுவதை குறித்து என்ன செய்யவில்லையாம்? யோசிக்கவே இல்லை. அவர் ஒரு நொடி கூட அதை குறித்து கவலைப்படவில்லை. அவர் தான் பாடுபடுவதற்கு முழுமையாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். பாடுபடுவது தெரிந்தே ஒப்பு கொடுத்தார். எதற்கு என்றால் அதற்கு பின் ஒரு மகிமை வருகிறது. 1 பேதுரு 4:13 பாருங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படணுமா? என்ன பாடு? இயேசு சொல்லும்போது சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்தின் நிமித்தம் கொல்லப்படுவீர்கள். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரவம் என்ன செய்யும்? உண்டு. சொல்லியிருக்காரா இல்லையாங்க? பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் இருந்தால் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் தந்திரமான ஒரு இது என்னதுன்னா, பழைய ஏற்பாடு ஏதாவது ஒரு விஷயம் பேசுனா அது பழைய ஏற்பாடு அப்படின்னு தப்பிச்சிருவாங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறது எதிலிருந்து? புதிய ஏற்பாட்டில் இருந்து. இயேசு தெளிவாக சொன்னார். தன்னுடைய போதனைகள் எல்லாவற்றிலும் அவர் சொல்லும்போது இப்படி சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? அதை விட இன்னொன்று சொன்னார், என் நிமித்தம் நீங்கள் இடறல் அடைவீர்கள். நிறைய பேர் உண்மையிலே என்ன செஞ்சாங்களாம்? இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அங்கே சொல்லியிருக்குது வசனம், சிலர் இடறல் அடைந்தார்கள், சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் என்ன அடைந்தாங்களாம்? இடறல் அடைஞ்ச இயேசு பிரசங்கத்தை கேட்டுட்டு நிறைய பேர் இடறல் அடைஞ்சிட்டாங்களாம். ஏனென்றால் அவர் பாடுகளை குறித்து அவ்வளவு விளக்கமாக பேசுகிறார். அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு தான், பாடுகள் அடைந்து தான் நமக்கு ஒரு மகிமையை தர விரும்பினார்.
அது அவர் மீது வைக்கப்பட்டது. அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அந்த பாடுகளை சகித்து கொண்டார். ஒரு குரூப் என்ன சொல்லுகிறது, இயேசு ஏற்கனவே பாடுபட்டுட்டாரு, அதனால் நமக்கு என்ன கிடையாது, பாடு கிடையாதுன்னு ஒரு குரூப் சொல்லுது. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் பாடுகளுக்கு என்னவா இருக்கணும், பங்காளியாக இருக்கணும். அதை குறித்து எல்லாரும் எப்படி இருக்கணுமா, சந்தோஷப்படணும். பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிறதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். அப்போ பாடுகளில் பல விதம் இருக்கிறது. நான் பாடுகளின் விதத்தையோ பாடுகளினுடைய தரத்தையோ சொல்ல வரவில்லை, ஏன்னா அது ரொம்ப லேட் ஆயிரும். பாடுகளில் பல விதங்கள் இருக்கிறது. வேலை பார்க்குற இடங்களில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், புறஜாதிகள் மத்தியிலே உலகத்துக்குள்ளே போகும்போது இருக்கலாம், தெருவில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். சில இடங்களிலே கிறிஸ்தவர்கள் என்பதினால் புறக்கணிக்கப்படுகிறோம். அதுவும் என்னதுதான், அதுவும் பாடுதான். அந்த பாடுகள் நிறையா பேர் அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் அடைந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சில இடங்களிலே நீங்கள் உங்களுடைய பெயர் கிறிஸ்தவ பெயர் என்பதினாலேயே புறக்கணிக்கப்பட்ட இடமும் இருந்திருக்கும். அதுவும் பாடுதான். அப்படிப்பட்ட பாடுகள் நீங்கள் அடைந்திருந்தால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் என்றால் அவர் அதை செய்யும்படி ஒப்பு கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யார் உட்படுத்தினாரா? இயேசு கிறிஸ்துவின் மீது பாடுகள் கட்டாயப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அப்படி ஒரு பாடுபட்டால் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு விடுதலையோடு இருக்க முடியும். அந்த பாடுகளினால தான் நமக்கு இப்போ என்ன உண்டாயிற்று, மகிமை உண்டாயிற்று. அந்த பாடுகள் அடைந்தபடியினால தான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போது கஷ்டப்பட்ட மாதிரி இருக்காங்களா சொல்லுங்கள். நீங்கள் அதே வயசு, உங்கள் பிள்ளைங்களுடைய வயசை வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வயதை நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களை நீங்கள் அந்த இடத்துல வச்சு பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்டேஜில் அதை மாதிரி கஷ்டப்பட்டீங்களா? எப்படி இருந்தீங்க? உங்கள் பிள்ளை மாதிரி இருந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? நம்ம நிலைமை எப்படி இருக்குது? சரியான கஷ்டம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை என்ன செய்யாது, கஷ்டப்படாது, கஷ்டப்பட கூடாது. நான் டெல்லிக்கு பைபிள் காலேஜுக்கு செல்லும்போது ஹிந்தி தெரியாது, ஒழுங்காக இங்கிலீஷ் தெரியாது, தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது. ஆனால் டெல்லிக்கு போயிருக்கேன். எங்கே என்ன நடக்குன்னே தெரியல, அங்கே என்ன ஆகுன்னே தெரில. ஆனால் அங்கே பட்ட பாடுகள் இப்போ உலகம் முழுசும் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அல்லேலூயா. அன்றைக்கு உள்ள பாடு. அப்போ நல்லா கவனிங்க, அவனவனுக்குரிய பாடு போதும் என்று இல்லை. கர்த்தர் அந்த பாடுகளுக்கு பின்னால் என்ன வச்சிருக்காரு, ஒரு மகிமை வைத்திருக்கிறார். நீங்கள் படுகிற எந்த பாடுகளை குறித்தும் கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற, ஆனால் புத்தீனமாக ஏற்படுகிற பாடுக்கும் நீங்கள் வம்படியாக போய் சிக்கின பாடுக்கும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அது ஆண்டவர் பழி கிடையாது. ஆனால் நீங்கள் செல்லுகிற பாதையிலே உங்களுக்கு ஏற்படுகிற பாடுகள், நிந்தைகள் அவர் அறிந்து, நீங்கள் எந்த தவறும் செய்யாத பொழுதும் பாடு வரும் என்றால் நீங்கள் அந்த இடத்தில் பொறுமையாய் கர்த்தரிடத்தில் அதை அறிவித்து பாருங்கள். அதற்கு பின்பு ஒரு பெரிய மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா இயேசு அதனால தான் சீஷர்களை பார்த்து அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருடைய பாடுகளை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தார். சில வேளைகளில் பாடுகளை குறித்து சொல்லும்போது பேதுரு போன்ற சீஷர்கள் எல்லாம், இயேசுவே உமக்கு அது என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது, அதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது, அதெல்லாம் உமக்கு வராது, நாங்கள் வர விட மாட்டோம். அப்படி ஒருவேளை உமக்கு மரணம் வருவதாக இருந்தால் உமக்கு பதில் நான் என்ன செஞ்சிருவேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் இயேசு சொல்கிறார், எப்பா இல்லைப்பா, என்னைய சிலுவையில் அடிக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே நீ என்னை என்ன பண்ணிடுவ, தெரியாதுன்னு சத்தியம் பண்ணிடுவ பாரு, 3 நேரம் என்னை மறுதளிச்சிருவ. அதெல்லாம் முடியவே முடியாது. ஆனால் சூழ்நிலை வந்துச்சா? பேதுரு அதை செய்தாரா? ஆனால் கிறிஸ்துவின் பாடு நிறுத்தப்படவில்லை. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
கிறிஸ்துவின் சபை வளர்த்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு சபை வளருவது என்பது சாதாரண காரியம் அல்ல. நீங்கள் சரியான சத்தியத்தில் சபையை நடத்தினால் பாடு மிகுதியாக இருக்கும். சத்தியத்தில் எதை பற்றியும் காம்ப்ரமைஸ் பண்ணல. சபை சத்தியத்தை பற்றி முக்கியமே இல்லை, இயேசுவை குறித்து அறிவித்தால் போதும், ஏதோ ஒரு வழியில் செஞ்சால் சரி அப்படின்னா பாடு கம்மியாக இருக்கும். சத்தியத்தை நீங்கள் ஆழமாய் சத்தியத்தை கவனம் செலுத்தி எல்லாரும் கிறிஸ்துவின் சத்தியத்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்ம அழுத்தினோம் என்றால் அங்கே தான் பாடு அதிகமாகுது. ஆனால் அந்த பாடுகளின் நடுவே செல்ல கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாடுகளுக்கு ஊடாக செல்லுவதிலே நீங்கள் சந்தோஷம் அடைந்தாலும் அதிலே மகிமை உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சில பாடுகளை குறித்து நாம் அறிந்து அதிலே என்ன பாடுகள் எல்லாம் வருகிறது. உதாரணமாக எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனம் பாருங்க. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இயேசு கிறிஸ்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பகைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இயேசுவுக்காக நான் பாடுகள் பட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அந்த பாடுகளுக்கு உடன் பங்காளியாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கணுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம வாசித்தோம். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மை பாடுகளுக்கு பங்காளியாக வைத்திருக்கிறார். அந்த பாடுகள் நம்மிடத்தில் வரும் பொழுது அந்த பாடுகளுக்கு பின்னால் நான் வேதத்திலிருந்து பாடுபட்டவர்களை நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம் அதிகமாக என்ன செய்தார்? பாடுபட்டார். வாரினால் அடிக்கப்பட்டார், கல்லெறியுண்டார், காவலில் வைக்கப்பட்டார், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. ஜெயிலுக்குள்ளே இருந்து கை தட்டி பாட்டு பாடுற மாதிரி அவர் வாயை திறந்து சத்தமாய் துதித்தார்கள் அப்படின்னு போட்டு சிறைச்சாலையின் அஸ்திவாரமெல்லாம் என்ன செய்ததான்? அசைந்தது. பார்த்தீங்களா? பாடுகளுக்குள்ளே நம்ம செல்லும்போது அந்த இடத்துல தான் மகிமை வெளிப்படும். பாடு இல்லாத இடத்துல மகிமை வெளிப்படவே முடியாது. கிறிஸ்துவின் பாடு மகிமையை வெளிப்படுத்திட்டு பவுலும் சீலாவும் பாடு அனுபவித்தார்கள். மகிமை என்ன செய்யப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், நான் இப்படியெல்லாம் இருந்தவன் தான், அநேகரை துன்பப்படுத்தி அநேகரை பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டிருந்தேன், ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பொழுது நானே பாடுபடுவதற்கு. அல்லேலூயா. வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிப்போம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு. நம்மளெல்லாம் அப்படி சொன்னால் எத்தனை பேர் ஓகே? பவுலை கூப்பிடும் போதே ஆண்டவர் சொல்றார், இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஏன் ஆண்டவரே? பாடுபட்டு தான் உம்மை அறிவிக்க முடியுமா? இங்கே நாம் பாடுபடுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த மகிமைக்குள்ளே வருகிறோம். அல்லேலூயா. இது கிறிஸ்துவினுடைய பாடுகளினால் உண்டாயினபடினால் இங்கே தான் இந்த குழப்பமெல்லாம் உண்டாகிறது. தவறான உபதேசங்கள், தவறான வழிநடத்தல்கள், எல்லா விஷயமும் தவறான பாடல்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் எங்கே வருது? சபைக்குள்ளே தான் இருக்குது, கிறிஸ்தவத்துக்குள்ளே தான். இன்றைக்கி கவனித்து பாருங்கள், உலகம் முழுவதும் எது மட்டும்தான் அசைக்கப்படுது? அதிகமாக சபை தான் அசைக்கப்படுகிறது. சபையை உடைக்கிறது தான் பிரச்சனையை ஒழிய, வேலையை ஒழிய வேறு மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை வராது. ஏனென்றால் இந்த சபை தேவனுடைய மகிமையை காணப்போகிற ஒரு நாள் வருகிறது. இந்த சபை தேவனுடைய மகிமைக்குள்ளே செல்ல போகிற காலம் வருகிறது. ஆகையினால தான் பாடுகள். அப்போ பவுலுக்கு அது சொல்லப்படுகிறது, நீ பவுல், நீ சவுலா இருக்கிற நீ பவுலாக உன்னை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னையிலிருந்து உனக்கு என்ன ஆரம்பம்? பாடுகள் ஆரம்பம். நம்மளை அப்படி சொன்னால் எத்தனை பேர் நம்ம சரின்னு சொல்லுவோம்? நான் கிறிஸ்துவுக்காக எல்லா பாடையும் என்ன பண்ணுறேன்? சகிக்கிறேன். ஒன்று சொல்லட்டா, ஆதி நாட்களில் மிஷினரிகள் அப்படி சகித்ததுனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கி யாரை அறிஞ்சு வச்சுருக்கோம்?
இயேசு அறிந்திருக்கிறோம். நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இன்னும் பல இடங்களிலே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே தரங்கம்பாடி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா, அங்கே அவர்கள் வந்து தங்களுடைய குடும்பத்தை விட்டு சிலரெல்லாம் மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கண்ணு முன்னால் மனைவி கொல்லப்பட்டவர்கள், கண்ணு முன்னால் மனைவி வியாதியினால் செத்தவர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்காக அந்த பாடுகள் பட்டு அதை செய்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு கிறிஸ்துவின் பொருட்டு பாடுபடுவதற்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனால் சந்தோஷப்படுங்கள். இந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் அந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்காக எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். இடையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். வடநாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். அவர் எங்கேயோ வேலைக்கு போன இடத்துல ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட அவரை அந்த ஊர் எல்லாம் என்ன சொல்லுகிறது? நீ ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நீ ஊருக்குள்ளே வருவதற்கு உனக்கு தகுதி இல்லை. காரணம், நீ என்ன பண்ணிட்ட? இயேசுவை ஏற்றுக்கொண்டாய். அவர் வேலைக்கு செல்வதற்கு முன்பு அவருடைய ரிலேஷன் ஒருத்தரை பெண்ணை திருமணம் பண்ணுறதுக்காக பேசி வச்சுருந்துருக்காங்க. இப்போ திருமணம் பண்ணுறதுனாலும் அந்த பெண் வீட்டார் சொல்கிறாங்க, அந்த பெண்ணும் சொல்லுது, நீ இயேசுவை மறுதளிச்சிட்டு வந்தால் உன்னைய நான் என்ன செஞ்சுக்கிறேன்? கட்டிக்கிறேன்னு சொல்லுது. இந்த சகோதரன் செய்த காரியம் என்ன? ஊருக்கு வெளியே வேறு ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் போக முடியாது, ஏன்னா கிராமம்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இவர் காட்டுக்குள்ளேயே ரொம்ப நாள் இருந்தாராம். ஆனால் திடீரென்று அவர் அப்படி இருக்கும்போது, அந்த சாட்சி எப்படி வருகிறது என்றால், அப்படி அவர் இருக்கும்போது திடீரென்று அந்த வழியாக யாராவது ஒருவர் வருவாங்களாம், சாப்பாடு பொட்டணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். இவருக்கு சாப்பாட்டிலிருந்து எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தது போல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. 6-7 நாள் ஆச்சான். இவர் அதே இடத்துல இருக்காராம். மழை பெய்தான், சுற்றி மழை பெய்தான், அவர் மேலே மட்டும் என்ன செய்யலையா? அவர் இருக்கிற எல்லையில் மட்டும் மழை தண்ணி படலையாம். இதையெல்லாம் யார் கவனிச்சிக்கிட்டே இருக்கா? ஊர்க்காரங்க கவனிச்சிக்கிட்டே இருக்கா. அப்போ ஊர் தலைவருக்கு ஒரு யோசனை, நம்ம இவ்வளவு சொல்லிட்டோம், இவ்வளவு சொல்லியும் இந்த பையன் என்ன செய்ய மாட்டான்? இயேசுவை விட மாட்டுக்கானா? அப்படி என்ன, அதில் என்ன வலிமை இருக்குது என்று இவர் அடுத்த ஒரு 3 நாள் கவனிக்க ஆரம்பித்தாராம். 10 நாள் ஆயிடுச்சு. சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கறது, அவன் அங்கே தூங்குவதற்கு ஏற்ற இதமான மூடவே இல்லை, ஒன்றும் செய்யலை, குளிரவும் இல்லை. ஆனால் பிரதேசம் குளிர் பிரதேசம், எல்லாம் வித்தியாசமாய் நடக்கிறது. இந்த 3 நாள் இவர் கவனித்தார். கவனித்து விட்டு அவன் அருகில் சென்றார். நாங்கள் உன்னை இவ்வளவு பாடுபடுத்துகிறோம், உனக்கு எந்த சலுகையும் தரல, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டோம், எங்கேயும் போக முடியாது, நீ காட்டுக்குள்ளே அனாத மாதிரி கிடக்க, எப்படி உன்னால் சந்தோஷமாக இருக்க முடிந்தது? அவர் சொன்னார், நான் தனியாக இல்லையே, என் கூட யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். நான் தனியாகவே இல்லை, என் கூட நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறார், என் கண்ணுக்கு யாரையுமே தெரியல. அப்போ இவர் சொன்னாரா, இல்லை, என் கூட நிறைய பேர் இருக்காங்க, நான் தனியாக இல்லை. நாங்கள் ஒரு 20-30 பேர் உட்காந்து ஏற்கனவே பாட்டு பாடி ஜெபம் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் தலைவர் கண்ணுக்கு யார் தான் தெரியுறா? அந்த பையன் மட்டும்தான் தெரியுறான். இவருக்கு புரியவே இல்லை. அப்போ இவர் சொன்னாராம், நீ சொல்கிற அந்த இயேசு யாருன்னு எனக்கு பண்ணி என்ன செய் சொல்லு. அப்போ அந்த பையன் அவருக்கு அந்த முழு தகவலையும், கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை, அவனுக்கு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொன்னான். சொல்லி இந்த 10 நாள் அவனுக்கு என்ன நடந்தது, மழை பெய்தது, என்ன செய்த அப்படின்னு கேட்கும்போது, என் மேலே மழையே பெய்யலை. நடக்குமா நடக்காதா? எத்தனை பேர் நீங்கள் ஒத்துக்கிறீங்க? நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். சீனிவாசன் நகர்லேருந்து கிளம்பி மழை வந்துருச்சுன்னு கார் எடுத்துகிட்டு போகிறேன், 4 ரோடு சிக்னலில் என்ன இல்லை, மழை இல்லை. அப்போ முடியுது ஒரு ஏரியாவில் பெய்யாமலும். அப்போது நம்ம அந்த தலைவனுடைய உணர்த்துதல் என்ன வந்ததென்றால், நம்ம இதுவரைக்கும் வழிபட்ட எந்த வழிபாட்டு முறைமையில் இருந்த நம்முடைய தெய்வங்கள் எதுவும் இது போல் என்ன செய்யலை, ஒத்தாசை பண்ணலையே என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். தலைவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ தலைவர் ஏற்றுக்கொண்டா அந்த ஊர் வழக்கம் என்னென்னா, தலைவர் சொல்கிறது தான் எல்லோரும் செய்யணும். இப்போ ஆண்டவருடைய சந்திப்பு பாருங்கள், ஒரு மனுஷன் கிராமத்திலிருந்து அந்த ஒரு மனுஷனை சாட்சியாக வைத்து ஒரு தலைவனை அங்கே ரட்சிப்புகள் நடத்துகிறார். அந்த 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 அவங்களுடைய அந்த 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 வாழ் மக்கள்
அந்த குரூப் எப்படின்னா, தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிடணும். தலைவர் வந்து இந்த மாதம் யாரும் சாமி கும்பிடக்கூடாதுன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு கொள்கை உள்ள ஒரு கிராமம். இப்போ தலைவர் ரட்சிக்கப்பட்டு தலைவர் ஊருக்குள்ளே போய் சொல்கிறார், நம்ம இதுவரைக்கும் வழிபட்டு வந்த எந்த முறையும் சரியில்லை, ஈவன் சொல்லுகிற இயேசுவே ஆண்டவர். முழு கிராமமும் என்ன செய்யப்பட்டதான், ரட்சிக்கப்பட்டது. இது மாதிரி எஃப்எம்பிபியுடைய ஊழியத்தின் வரலாற்றில் இதே போல் சாட்சிகள் நிறையா இருக்குது. அப்போ என்ன காரணம்? அந்த 10 நாள் அந்த பையன் பாடுபடுவதற்கு தன்னை என்ன செய்தான், அர்ப்பணித்தான். 10 நாள் பாடுக்கு அர்ப்பணித்த பொழுது அதன் பின்பு வந்தது என்ன? அந்த மொத்த கிராமமும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பினது. இன்றைக்கி நீங்களும் நானும் பாடுகளுக்கு பங்காளியாக மாறுறோமா? கிறிஸ்துவுக்காக நீங்கள் எத்தனை பேர் பாடுபட்டிருக்கீங்க? இத்தனை நாள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாளில் கிறிஸ்துவின் பொருட்டு யாரெல்லாம் பாடுபட்டிருக்கீங்க? உங்களுக்கு அந்த பாடுகள் வந்திருக்குதா? அந்த பாடுகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்களா? அந்த பாடுகளுக்குள் கடந்து சென்றீங்களா? அந்த பாடுகள் உங்கள்கிட்ட ஏற்படுவதற்கு வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று பாடுகளுக்குள் நீங்கள் சரியாய் கடந்து சென்றீர்களா? அப்படி சென்றிருப்பீர்கள் என்றால் அங்கே மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:1 சொல்லுகிறது, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், யார் சொல்கிறா புத்தி? இப்போ பேதுரு சொல்கிறார். நான் பாடு அனுபவித்து இந்த பாடுகள் எல்லாம் என்ன என்பது எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கிறபடினால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்னவென்றால், மகிமைக்கு நீங்களும் நான் என்னவா இருக்கணுமா, பங்காளியாக இருக்கணும். இதே பேதுரு தான் மறுதலித்தார். இதே பேதுரு தான் இயேசு யார் என்று கேட்டதற்கு, இயேசுவை தெரியுமான்னு கேட்டதுக்கு பதில் சரியாக சொல்லலை. ஆனால் அதே பேதுரு நிருபமாய் எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், அவர் சொல்லும்போது அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாய் மனதார உற்சாக மனதோடு ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகளாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்த குளோரியஸ் கிரவுன், மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் சாட்சி. ஆனால் அவரே ஒரு நாள் பாடுபட விரும்பலை. இயேசுவை சிலுவையில் அடிக்க கொண்டு போயிருக்கும் பொழுது விசாரணை ஸ்தலத்திலே தன்னை பாடுகளுக்கு உட்படுத்த விரும்பாத இந்த பேதுரு இப்பொழுது சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு என்னவா இருக்கேன், சாட்சியாக இருக்கேன். ஏன்னா கிறிஸ்து என்ன பாடுபட்டார் என்பதை நான் கண்ணால் கண்டவன். அவரை தலையிலே முள்மூடி வைத்து சூடி அவர்களுக்கு முள்ளினால் வைத்தார்கள் என்பதை நான் பார்த்தேன். சிலுவையில் அடித்ததை நான் பார்த்தேன். ஏன்னா சிலுவையில் அடிக்கும்போது பேதுரும் யோவானும் தான் பக்கத்தில் இருந்தாங்க. அந்த பாடுகளுக்கு நான் என்னவா இருக்கேன், சாட்சியாக இருக்கேன். அது மாத்திரமல்ல, இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு பங்காளிகளாய் இருக்கிற நான், அவர் தன்னை சொல்லுகிறார், நான் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு நான் பங்காளி. இன்றைக்கு நீங்களும் நானும் அதே மகிமைக்கு பங்காளிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு மகிமை வருகிறது. அந்த மகிமையிலே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள், இந்த பூமியில் இத்தனை காரியங்கள், சகிப்பு, கர்த்தருக்காக பரிசுத்த வாழ்வு, கர்த்தருக்காக என்னுடைய எல்லா சரீரத்தின் இச்சைகளை அடக்கி கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாய் நான் வாழுகிறேன் என்றால்
உலகம் ஒருவேளை என்னை அவமானப்படுத்தலாம், உலகம் என்னை கேவலமாய் பேசலாம், உலகம் சொல்லலாம் இயேசு இயேசு என்று போய் உனக்கு என்ன கிடைக்க போகிறது. அப்படி சொல்லுகிற அவர்கள் மத்தியிலே சொல்லப்பட வேண்டிய விஷயம், அவர் இனி வரும் மகிமைக்கு நான் உடன் பங்காளியாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மகிமை வருகிறது. அந்த மகிமை ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்துவோடு நாம் எல்லாரும் கடந்து செல்ல போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அந்த மகிமைக்கு நம்மளை அழைத்த ஆண்டவர், அந்த மகிமைக்குள்ளே உங்களையும் என்னையும் வைத்து கொண்டவர். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மகிமையையும் இந்த பாடையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாடை விட மகிமை பெரியதாக இருக்கிறது. நீங்கள் படுகிற பாடை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த பூமியில் நீங்கள் படுகிற பாடுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கும் எத்தனையோ சபைகள் நடத்த முடியாமல், நம்முடைய சபையிலே ஸ்பீக்கர் வால்யூம் சத்தமாக இருக்குன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல என்ன செய்ய முடியல, வால்யூம் ரொம்ப வைக்க முடியாது, எல்லாம் குறைங்க. வாசலில் வந்து நின்று வால்யூமை குறை அப்படி கத்துற இடமெல்லாம் இருக்குது. நமக்கு ஒரு காலம் அப்படி வருமா தெரியாது. வந்தாலும் பாடுகளை என்ன செய்ய வேண்டுமா, சகிக்க வேண்டும். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட ஆயத்தமாக இருக்கிறோம்? காரணம், அங்கே ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மகிமைக்கு நேராகத்தான் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கானான் என்ற மகிமையை அடைவதற்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கடந்து சென்ற பொழுது இடையிலே செங்கடல் என்ற பாடு அவர்களுக்கு வந்தது. பாடை பார்த்த உடனே முறுமுறுக்கத்தான் செய்தார்களே ஒழிய ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதே பாடுகளுக்கு உள்ள போய் வெளியே வரும்போது அங்கே பார்க்கிறோம், எகிப்தியர்களின் மூலமாக, எகிப்தின் இராணுவத்தின் மூலமாக கர்த்தர் எதை காமிச்சாராம்? மகிமையை காண்பித்தார். எகிப்தின் இராணுவத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதை காண்பித்தார்? மகிமையை காண்பித்தார். அப்போ நான் உடன் பங்காளியாய் கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் இந்த உடன் பங்காளித்துவத்தில் இந்த செய்தியை எப்படி எடுத்துக்கொள்ளீர்கள் என்று தெரியவில்லை. உங்களுடைய வாழ்வே இதுதான். இந்த 4 வாரம் பேசுனது தான் என்னது உங்கள் வாழ்வு. கடந்த வாரத்திலே நாம் ஒலிவ மரத்தோடு இணைக்கப்படுவதை குறித்து பார்த்தோம். அப்போ ஆண்டவராகி இயேசு என்னை எந்த அளவுக்கு, எந்த அந்தஸ்திலே வைத்திருக்கிறார் என்றால், என்னை அவரோடு கூட உடன் பங்காளியாய் மாற்றியிருக்கிறார். அந்த உடன் பங்காளித்துவத்தில் தான் எனக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறார். அந்த மகிமைக்காக நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மகிமையை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட வைத்து நம்மை அதற்குள்ளே வழி நடத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் எத்தனை பேர் அந்த மகிமைக்குள்ளே வர விரும்புகிறோம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இந்த வசனத்தினுடைய தன்மை என்ன? இந்த வசனத்தின் முக்கியத்துவம் என்னன்னா, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்னால் என்ன சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது? அந்த சந்தோஷத்தின் மகிமை என்ன? அந்த சந்தோஷத்தின் தன்மை என்ன என்று சொன்னால், இந்த பாடு நிமித்தமாக அநேக ஆத்துமாக்கள் ஆயத்தமாக போகிறது, ரட்சிக்கப்பட போகிறது, மனம் திரும்ப போகிறது. இந்த பாடு மூலமாக அநேகர் மீட்கப்பட போகிறார்கள் என்பதே அந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த சந்தோஷம் என்ன? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அப்போ இயேசு அவமானப்படுத்தப்படும் பொழுது அவர் அந்த அவமானத்தை மனதுக்குள் கொண்டு வராமல், இந்த அவமானத்துக்கு பிறகு வரப்போகிற மகிமையை நான் காண்கிறேன். அல்லேலூயா. சிலுவையை சகித்தார். ஏன் சகிக்க வேண்டும்? நான் இப்பொழுது சிலுவையை சகித்தால் இந்த சிலுவையினால் மீட்பு பெறப்போகிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு பார்ப்பதற்கு ஒவ்வொரு சபையிலையும் 500 1000 தான் இருக்கிற மாதிரி இருக்கலாம், 100 தான் இருக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் உலகம் தோற்றத்தின் முதல் ஆதாம் முதல் இதுவரைக்கும் எவ்வளோ பேர் பரலோக ராஜ்யத்துக்குன்னு வைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம உலக மக்கள் தொகை எத்தனை? 800 கோடியா? நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் 800 கோடிக்கும் மேலே அங்கே ஆள் ஏற்கனவே என்ன செய்கிறாங்க? இருக்காங்க.
ஏற்கனவே அங்கே இருக்காங்க. ஏற்கனவே பரதீசிலே இளைப்பாறும் ஸ்தலத்திலே 800 கோடிக்கும் மேலே ஆட்கள் அங்கே இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அவங்க கூட போய் சேர்க்கப்பட போகிறோமே ஒழிய நம்ம மட்டும்தான் இல்லை. அப்போ ஏற்கனவே அங்கே இருக்கிறாங்க. அதுதான் சந்தோஷம். அதுதான் என்னதுங்க? சந்தோஷம். அப்போ இயேசுவினுடைய பாடு, நம்ம மற்ற பாடுகள் யாருடைய பாடையும் உதாரணமாய் வைக்க வேண்டாம். இயேசுவின் பாடு அவர் என்ன சொல்லுகிறார்? 2ஆம் வசனத்தில், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அப்போ நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுவது அவருக்கு சந்தோஷம். ஆகையினால தான் நம்ம அந்த வசனத்தில் வாசித்தோம். என்ன வாசித்தோம் என்றால் 1 பேதுரு 4:13 வாசித்தோம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ இங்கே வாசித்த இந்த சந்தோஷமும் பாடுகளுக்கு பங்காளி ஆகுங்கள் என்ற சந்தோஷமும் ரெண்டு என்னதான்? ஒன்று தான். இப்போ சொல்லுங்க, இயேசுவும் தான் அவமானப்பட போகிறதை அறிந்திருந்தும், தன்னை அவமானப்படுத்துவதை அறிந்திருந்தும் அவர் அதற்கு தன்னை விட்டு கொடுத்தார். சிலுவையை சகித்து அந்த பாடுக்கு பின்னால தான் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் என்ன செய்தாராம்? வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு நமக்காக சகலவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் விழுந்த ஆக்கினை யார் மேலே விழுந்ததான்? அவர் மேல் விழுந்தது. நம்மளுக்கு வர வேண்டியது, நம்ம தண்டனைக்கு உள்பட வேண்டியது, நாம் அனுபவிக்க வேண்டியவைகளை அவர் அனுபவித்தார். அதற்காக சிலுவை பாடு வேணா நம்மள்கிட்ட வராமல் இருக்கலாம், ஆனால் அவர் நாமத்தின் நிமித்தம் நமக்கு என்ன வரும்? பாடு வரும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு அவமானம் வரும். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிந்தை வரும். அதை சகித்து கொள்வதற்கு, அந்த பாடுகளின் பங்காளியாய் இருப்பதற்கு நீங்கள் சந்தோஷப்பட்டால் நிச்சயமாக மகிமையின் பங்காளியாகவும் சந்தோஷப்பட கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், இந்த பூமியிலே நமக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலேயே அந்த மகிமையை தருகிறார். பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த மகிமை உண்டாக்க கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டாயிருந்தால் நாமும் பாடுகளின் பங்காளியாய் இருப்பதிலே நாமும் இன்றைக்கு என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். நீங்கள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது சில நேரத்தில் உங்கள் தகப்பன் உங்களுடைய தாய் உங்களை பகைக்கலாம், பிள்ளைகள் பகைக்கலாம். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் சொந்த பந்தங்கள் பகைக்கலாம். சிலர் பாடு பற்றிருப்பதை நிறைய சாட்சியாக சொல்ல முடியும். என்னுடைய தகப்பனார் ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிராமத்தில் கம்பளி, அந்த கிராமத்தின் பேர் கம்பளி. அந்த கிராமத்தில் ஒரு வயசான 2 பேர். அவர்கள் 2 பேரும் படிக்கலாம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அது மனசில் வச்சுட்டு செய்வாங்க. அவங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கிராமத்தில் முதல் ரட்சிப்பு அவங்க தான். அவங்க 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ளே வந்த உடனே ரட்சிக்கப்பட்ட ஒரு 3 மாதத்தில் அவங்க சொந்தத்தில் ஒரு கல்யாணம் வருது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். இவங்க என்ன சொன்னாங்க, அந்த சொந்தத்தில் கல்யாணத்துக்கு இவர் தான் போய் ஏதோ முக்கியமாக செய்யணுமா அந்த கல்யாணத்தில், குடும்ப வகையறாப்படி. இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? நேராக சர்ச்சுக்கு விட்டார். நான் சின்ன பையனாக இருக்கிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு 40 பேர் நிற்காங்க. என்னன்னு கேட்டால் இவரை அடித்து இழுத்துட்டு போகிறதுக்காக நிற்காங்க. 40 பேர் வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு உறவு முக்கியமா இயேசு முக்கியமா அப்படின்ட்டு வாசலில் நிற்காங்க. இவர் யாரையும் திரும்பியே பார்க்கல. அப்போ ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு, பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள்லாம் எங்கள் அண்ணன் ட்ரம் அடிச்சுட்டு இருக்கிறான், நான் டேமரின் அடிக்கிறேன், இப்படி ஆளுக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வெளியே சத்தம் கேட்டு நாங்கள் திரும்பி பார்த்து உடனே நாங்கள் ஓடி போகிறோம். என்ன, யார், என்ன விஷயம், என்ன வந்திருக்கீங்க? உடனே அந்த ஐயா பேரை சொல்லி வெளியே வர சொல்லு. எதுக்கு? இன்றைக்கி கல்யாணம், பர்சம் போடுற இடத்துல அவர் தான் இருக்கணும், அவர் ஏசுன்ட்டு வந்துட்டார். இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், வேதக்காரங்கள்ட்ட போவாதான்னு சொன்னேன். உறவெல்லாம் முறிச்சிருவாங்க,
அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே. இவர் எந்திச்சு வெளியே வந்தார். ஏய், எல்லாம் அமைதியாக அப்படியே உட்காரு, யாரும் அசையக்கூடாது, நான் வரணும்னா எல்லாம் உள்ளே வந்து உட்காரணும், ஏதாவது பேசுனீங்கன்னா பார்த்துக்கங்க. அவர் இன்னொரு 1 மணி நேரத்தில் முடிச்சிருவார். முடித்த பிறகு தான் ஃபங்க்ஷன், சரியா? அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிடுங்க, மற்றவங்களாம் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டார், உட்கார வச்சிட்டாரு. உள்ளே உட்கார வச்சா அந்த கிராமத்தில் இருக்கு, இப்போ கிராமமே உட்காந்துருக்கு. நான் ஒன்று சொல்லிட்டா, அந்த ஒரு நபர் மிரட்டலாக சொன்ன அந்த ஒரு விஷயம், நான் உங்களுக்கு பங்குக்கு வரணும்னா நான் என் தேவனோடு உடன் பங்காளி ஆயிட்டேன், எனக்கு உங்களை விட உங்கள் ஃபங்க்ஷனை விட உங்கள் கல்யாணத்தை விட எது முக்கியம்? தேவன் தான் முக்கியம், எனக்கு ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றதான் முக்கியம். அந்த வைராக்கியத்தை பார்த்து 4 குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு. அந்த உள்ளே உட்காந்துருந்தாங்க பாருங்கள், 4 பேர். அந்த கிராமம் முழுவதிலும் நாங்கள் ஊழியம் செய்த வரைக்கும், என் தகப்பனார் அந்த பகுதியில் ஊழியம் செய்த வரைக்கும் 13 குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு அந்த ஒரு குடும்பத்தால். நீங்கள் எத்தனை பேர் பாடுகள் சகிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உங்கள் பாடுகளுக்கு பின்னால் ஒரு மகிமை இருக்குங்க. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி பாடுக்கு பின்னால் 12 குடும்பம் வந்ததே, அதுதான் மகிமை, அதுதான் மகிமை. அந்த பங்காளித்துவத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோமா? நம்ம இன்னைக்கு நம்ம பிரச்சனையவே பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, உங்கள் பிரச்சனையை விடுங்க. கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியமாய் இப்படி நான் செய்வேன், இப்படி செய்ய போகிறேன். அது நிமித்தமாய் நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் நான் சகித்து கொள்வேன். காரணம், கிறிஸ்துவினால் எனக்கு ஒரு மகிமை இருக்கிறது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. நான் இப்படிப்பட்ட சாட்சிகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பாடுகள், எத்தனை பாடுகள் அடைந்து இயேசுவின் மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வட மாநிலங்களிலே பாடுகள், எத்தனையோ பாடுகள், நிறைய சாட்சிகளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபடும் போதே அங்கே அவர் கண் முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தை போல நமக்கு முன்பும் சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற நான், ஆண்டவரே உமக்காக பாடுபட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர், ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன வந்தாலும் நான் சகித்து கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு பாடுகளுக்கு பங்காளி ஆவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் மகிமைக்கும் பங்காளிகள் ஆவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது உங்கள் பாடுகளின் பங்காளித்துவத்தின் மகிமையும் வெளிப்படும். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு மகிமையாய் பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் ஆனதால் அவரோடு கூட ஆளுகையும் செய்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக உங்களை எத்தனை பேர் எத்தனை காரியம் எத்தனை விதமாய் சொன்னாலும் சரி, நீங்கள் வைராக்கியமாய் இயேசுவோடு இருந்து பாருங்கள். இயேசுவுக்காக வைராக்கியமாய் இருந்து பாருங்கள். சொந்த பந்தம் மத்தியில் நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களுடைய ரட்சிப்பை காண்பிக்க வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்லி அவர்களிடத்தில் புரிய வைக்க வேண்டும். அதனால் உறவுக்குள் பாடு வந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே பாடுகளுக்கும் மகிமைக்கும் பங்காளிகள் ஆவதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மகிமையாய் வைப்பார். ஹல்லேலூயா. God bless you.